ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பாஸ் மதிப்பெண் 60 என அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அறிவிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸ்க்கும் அறிவிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 75 மார்க் பாஸ் மதிப்பெண்களை சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதே மாற்றினாங்க. அதே மாதிரி 60 மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண்களாக பிடபிள்யூடிக்கு மாற்றினாங்க. இப்போ எல்லா கேட்டகரிக்கும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு இருக்கு இல்லையா? அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வந்து இன்றைக்கி வெளியாக இருக்குது. 16/3/2026 இன்றைக்கி வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. மதியத்துக்கு மேலே இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கில் மிக முக்கியமான தகவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அரசு தரப்புலையும் வந்து பார்த்தோம்னா ஆஜராகி வாதாடுவாங்க. அதே மாதிரி வந்து ஆசிரியர்கள் தரப்புலையும் ஆஜராகி வந்து வாதாடுவாங்க. இதில் வந்து அரசு தரப்பில் அவங்க சில டிமாண்ட் வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த கேட்டகரிக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் தரப்பில் சமூக நீதி எல்லாருக்கும் சமமாக பகிரப்பட வேண்டும், எல்லாருமே படித்த ஆசிரியர்கள் தான், எல்லாருக்குமே 60 மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாதாடுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது நீதிமன்றத்தில் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அந்த வாதத்தின் அடிப்படையில் நீதிபதி அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுப்பார். ஸோ 60 மார்க் பாஸ் மதிப்பெண் எல்லாருக்கும் உண்டா அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிடும். அது எப்படியும் வந்து ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த நியூஸ் நமக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிரும். நம்ம சேனல் கூட கனெக்டில் இருங்க. கண்டிப்பாக நான் அப்டேட் கிடைச்ச உடனே நான் அப்டேட் பண்ணுவேன். அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களோட கோரிக்கையும் ஸ்ட்ராங்காக வைங்க அரசுக்கு. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த முன்னாடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.